மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லணும். நம்ம வந்து எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்சி கேட்டகரிக்காக பேக்லாக் வேகன்சிஸ்லாம் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி எஸ்சி கேட்டகரியில் மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வரல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்பிஓ ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரீவியஸாக இவங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 250 to 260 வேகன்சிஸ் இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபைனலாக 350 வேகன்சிஸாக மாற்றினாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 350 வேகன்சிஸ்லையுமே இன்னுமே வந்து பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குது. நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணலை. ஸோ பேக்லாக் ஏன்னா வந்து அவங்க வந்து ஐபிபிஎஸ் பிஓஓ எஸ்பிஐ பிஓஓ செலக்ட் ஆகிருப்பாங்க சம்திங். ஸோ அப்படி இருக்கலாம். அதனால் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுனால அதோடைய வெயிட்டிங் லிஸ்ட்டுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுவுமே இதில் சேர்ந்துச்சு அப்படின்னா வேகன்சிஸ் கண்டிப்பாக கூடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நிறைய பேருக்கு வந்து எல்பிஓ ஆஃபீஸர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு அவங்க என்னன்றதை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஒரு பேங்க்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க்கில் வந்து யூஸ்வலாக ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த பேங்க்கில் வந்து ஒரு பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பற்றி அட்லீஸ்ட் அந்த பேங்க்கில் ஒரு 5-6 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா தான் அவங்க இந்த கஸ்டமர்ஸை பற்றிலாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். திடீர்னு ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பெரிய கஸ்டமர் நல்லா நிறையா பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கஸ்டமர் அவர் வெளியேறாரு அப்படின்னா அந்த பேங்க்குக்கு அஃப்கோர்ஸ் அதுக்கு லாஸ் தான் அந்த மாதிரி போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும்னா அந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் கண்டினியூஸாக வேலை பார்த்தா தான் அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஏன்னா வழக்கமாக வந்து அவங்கள பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, பேசுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி எல்பிஓ வந்து கொண்டு வந்தது, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து கொண்டு வந்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் வித் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்க. பட் உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. ஸோ இதோடைய அப்ளிகேஷன் டேட் ஆகஸ்ட் 8th ஸ்டார்ட் ஆகுது. 24/8 வரைக்கும் இதோடைய அப்ளிகேஷன் டேட் இருக்கு. அண்ட் டோட்டல் வேகன்சிஸ் 250. தமிழ்நாடுக்கு 100 வேகன்சிஸ் இருக்கு. ஓகே, நல்ல வேகன்சி கவுண்ட் தான். ஓகே, அண்ட் இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வழக்கம் போல் எனி கிராஜுவேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நீங்கள் எஸ்சி கேட்டகரினா +5 இயர்ஸ் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஓபிசி கேட்டகரினா 33 இயர்ஸ் அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரினா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். காட் இட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன். அதுதான் இங்கே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் பேட்டர்னில் வச்சு முடிச்சு விட்ருவாங்க. பே ஸ்கேல் உங்களுக்கு பிஓக்கான பே ஸ்கேல் தான். பிஓக்கு என்ன பே ஸ்கேலோ அதே பே ஸ்கேல் தான். அதனால நீங்கள் ஒன்றுமே வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் பாண்ட் அமௌண்ட் இருக்குது. நீங்கள் 2 வருஷமா 3 வருஷமா 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியேறினீங்கன்னா 2 லட்ச ரூபா நீங்கள் ஆனுவல் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கல்ல, ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் யாரும் போகிறதுக்காகலாம் ஒன்றும் போகிறது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஆர்பிஐ செலக்ட் ஆகுறீங்க, அடுத்து ஆர்பிஐ கிரேட் பி செலக்ட் ஆகிறீங்க, அந்த மாதிரிலாம் ஆகுறீங்க அப்படின்னா போகிறீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 30 questions 60 marks, இங்கிலீஷ் 40 questions 40 marks, ஜென்ரல் அவேர்னஸ் பேங்கிங் அவேர்னஸ் 40 questions 40 marks, அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 30 questions and 60 marks. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 200 marks இருக்குது. அண்ட் 3 hours duration. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எலிட் பாஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்த்தாக இருக்கும். இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே சேர்த்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அது எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் ஒன்று தரமாக செதுக்கி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் இங்கிலீஷ்லாம் கிராமர் எடுத்திருப்பேன். கிராமர் கோர்ஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் எடுத்திருப்பேன். டாபிக் வைஸ் எடுத்துகிட்டு பேரலெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மீன் வொக்காபுலரி இருக்கும் அண்ட் அட்வான்ஸ் பேட்ச் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கும் முடிச்சுட்டு நம்ம லைவ் அதோடைய மெயின்ஸ் யூடியூப்ல வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் முடிக்கிறோம்னா அதோடைய மெயின்ஸ் நம்ம ஆப்ல லைவ் போக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஃபீச்சர்ஸ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதற்கான கிளாஸஸ் இப்போ பரவாயில்ல, நிறைய பேர் யூடியூப்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் செஷன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கீங்க. அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நம்ம கிராமர் பார்த்து முடிச்ச பிறகு இப்போ ஃபில்லர்ஸ், பாராஜம் எல்லாம் மாஸ்டர் கிளாஸ் போட்டு வச்சிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க.
ஸோ அதோடைய நெக்ஸ்ட் கண்டினியூஷனாக சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் கேட்டிருந்தீங்க. அது கம்மிங் மண்டே மார்னிங் உங்களுக்கு 10:30க்கு வந்துடும். 3 hours சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங் செஷன் இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் வந்துடுங்க. அண்ட் மோரோவர் August 14th வந்து ஈவினிங் 7 o'clock ஒரு ஸ்பெஷல் லான்ச் இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அண்ட் எஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிச்ச பிறகு, இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ மெயின்லி பேஸ்ட் அப்பான் யர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மார்க் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல் ஃபில்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் எல்பிடி இருக்கும் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் தான். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்துங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். என்ன அடுத்து உங்களுக்கு இதோட பிளான் வீடியோ நான் நாளைக்கு காலையில் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். பை, see you.